ஹலோ மேட்ஸ். ஹலோ. அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் ஒரு புத்தம்புது சீரீஸில் ஒரு புதிய சீரீஸ்ல உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் ரொம்ப பேசாம நம்ம டாபிக்குள்ள போனோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்முடைய சேனல்ல டெக்னிக்ஸ் முதல் சீரீஸ்ல முதல் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்னென்ன செய்தி எல்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ நான் ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது மேட்ஸ், முதல் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப் தான் யூடியூபை தெரியாது யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ 2006ஆம் ஆண்டு யூடியூபை வந்து இந்த கூகுள் நிறுவனம் வாங்குது. அப்படித்தானே, ஜஸ்ட் 1.6 பில்லியன் கொடுத்து யூடியூபை கூகுள் நிறுவனம் வாங்குது 2006ஆம் ஆண்டு. பட் இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மட்டுமே யூடியூபோட ரெவன்யூ உங்களுக்கு தெரியுமா? $144.3 பில்லியன். எஸ், $144.3 பில்லியன் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மட்டும் அவங்க யூடியூப்ல, அதாவது ஒன்லி ஃப்ரம் அட்ஸ் மூலமாக மட்டும் யூடியூப் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசிங், ரைட்? அண்ட் அடுத்ததான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியா டு பேன் சோஷியல் மீடியா அண்டர் 16. 16 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு சோஷியல் மீடியாவை ஆஸ்திரேலியா பேன் பண்ண போவதாக ஆஸ்திரேலியா சொல்லியிருக்குது. ஸோ எஸ், ஸ்மார்ட் மூவ். அண்ட் அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிக்டாக் அமெரிக்கால பேன் பண்ண போறாங்களாம். எஸ், வரக்கூடிய ஜனவரி 19ஆம் தேதி சைனீஸ் ஆப் டிக்டாக்கை அமெரிக்கால பேன் பண்ண போறாங்களாம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீ உன்னுடைய சைனீஸ் ஆப்பை, அதாவது எங்களுடைய ஒரு கம்பெனிக்கு, ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு நீ செல் பண்ணும் வரைக்கும் தான் எங்களுக்கான டிக்டாக் இங்க இருக்கும். நீ செல் பண்ணாட்டி ஜனவரி 19 டிக்டாக்கை பேன் பண்ண போறதாக அமெரிக்கா சொல்லியிருக்குது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. ஸோ இதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும், சைனீஸ் ஆப் டிக்டாக்கா அல்லது அமெரிக்காவான்னு சொல்லி. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சவுத் கொரியா நம்பர் 1 வேர்ல்ட் கண்ட்ரியாக எதில் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரொபோட்டிக்ஸை கொண்டு ஒர்க் செய்யக்கூடியது. 10% ஆஃப் ஒர்க்ஸை இந்த ரொபோட்டிக்ஸ் மூலமாக செய்யக்கூடிய ஒரு நாடாக சவுத் கொரியாக இருக்குது. ஸோ இந்த சவுத் கொரியா வேர்ல்டே முதல் கண்ட்ரியாக எங்களுக்கு இப்போ இந்த காலத்தில் பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சரை இந்த ரொபோட்டிக்ஸை வச்சு தான் இருக்க போகுது என்று நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மஸ்க் மாமா இப்படி மந்துரான டெக்னாலஜி என்றாலே அவர் இல்லாம எப்படி. ஸோ அதன் அடிப்படையில் அவருடைய ஓன் இமெயில் சர்வீஸ் அவர் லான்ச் பண்ண போறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மெயில் சர்வீஸை, அதாவது எக்ஸ்மெயில் என்ற பெயரில் அவர் லான்ச் பண்ண போறதாக சொல்லிக்கிறாரு. எப்படி வரும்னா, நாங்கள் எல்லாரும் யூஸ் பண்றோம், அதாவது கூகுளுடைய இந்த ஜிமெயில் சர்வீஸை யூஸ் பண்ணோம். அப்படித்தானே, அதாவது யூசர் நேம் வந்து @gmail.com வரும். ஸோ அப்படித்தானே. ஸோ இப்போ இவர் லான்ச் பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்மெயில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது @x.com வரும் என்று Elon Musk சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னும் இது லான்ச் ஆகல. லான்ச் ஆனா இந்த இமெயிலுடைய கதை என்ன ஆகும் அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க, தெரியாது மேட். ஸோ Elon Musk அவர்கள் எல்லாத்துலயுமே பூந்து விளையாடுறாரு. ஸோ இந்த டெக்னாலஜி அவரோட கையில மாதிரி தான். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஹைனெல்லாம் மாற போகுது. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அதுக்காகவே தான் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸை நீங்க அறிந்து கொள்ளணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தோனேஷியால iPhone 16 செல்லிங்க பேன் பண்ணாங்க. அப்படித்தானே, நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சொல்லவே இல்லையடா. iPhone 16 ரிலீஸ் ஆன அந்த சீரீஸ் அப்படியே இந்தோனேஷியாவில் பேன் பண்ணாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்தோனேஷியாவுடைய 40% ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த iPhone 16ல இல்லாததுனால இந்தோனேஷியாவில் ஒரு ரூல் இருக்குது, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் அவங்களுடைய நாட்டில் அதை லான்ச் பண்ணுறதாக இருந்தால், ஸோ அந்த நாட்டுடைய இந்தோனேஷியாவுடைய 40% இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஷேர்ஸோ அந்த ப்ராடக்டில் இருக்கணும். ஸோ இந்த iPhone 16ல அது இல்லாததுனால, இந்த 40%க்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாததுனால, ஸோ இந்த iPhone சீரீஸை இந்தோனேஷியாவில் பேன் பண்ணாங்க. ஸோ இந்த பேன் பண்ணதை லிஃப்ட் பண்ணணும்டா $1 பில்லியன் தான். எஸ், $1 பில்லியன் எனக்கு பே பண்ணியிருந்தா நான் உனக்கு இந்த iPhone 16 சீரீஸை லிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி இந்தோனேஷியா சொல்லுது. ஸோ இந்தோனேஷியாவா அல்லது ஆப்பிளா, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அண்ட் அடுத்த விஷயமா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஜஸ்ட் ஒரு ரூமர் தான் வந்திருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 2025 ஸோ 2025ஆம் ஆண்டு ஐபேட், அதாவது ஆப்பிளோடைய ஐபேட், ஃபோல்டபிள் ஐபேட் லான்ச் ஆகும் என்று சொல்லப்படுது. 7.58 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ இது இன்னும் ஆப்பிள் தரப்பில் இந்த கன்ஃபார்ம் பண்ண படல, ரிலீஸ் ஆன போது தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ iPhone 17 எப்படி ரிலீஸ் ஆகுது வருஷத்துக்கு ஒருக்கா. annually iPhone 16, iPhone 17. ஸோ இந்த செப்டம்பர்ல எப்படி ரிலீஸ் ஆகும்னு எங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த iPhone 17 சீரீஸ்ல iPhone 17 Air என்று சொல்லக்கூடிய ஒரு வெர்ஷன் வரப்போவதாக ஒரு ரூமர்
ஒரு 75%க்கான ஒரு கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு பண்ணலாம். ஸோ நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படி ஒரு வெர்ஷன் வரப்போகுதான்னு சொல்லி. ஓகே, எங்கே பார்த்தாலும் இந்த டிக்டாக்குடைய பேன் தான் வருது மேட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அல்பேனியாவில் டிக்டாக்கை 1 இயருக்காக பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அவங்க பேன் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது டிக்டாக்ல நடந்த சண்டை, 2 பேர் கடையில் டிக்டாக்ல சண்டை வந்ததால ஒரு 14 வயது சிறுவனை கொண்டு இருக்காங்க. எஸ், 14 வயது ஒரு சிறுவனை கொலை செஞ்சிருக்காங்க. ஸோ அதற்காக வேண்டி அல்பானியாவுடைய கவர்மெண்ட் ஒரு 1 இயருக்கு இந்த டிக்டாக்கை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 இயருக்கு பேன் பண்ணி போதுமா என்று எனக்கு தோணல. ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பண்ண சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். அண்ட் அடுத்த நியூஸாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்முடைய மஸ்க் மாமா, எஸ் இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, அதாவது இஃப் யூ ரீநேம் த விக்கிபீடியா டு டிக்கிபீடியா ஐ வில் பே $1 billion. என்ன மேட்ஸ், ஒன்றை தான் காசு இருக்குது, அதை வச்சு நீ இப்படியா? அதாவது விக்கிபீடியா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சைட் தான் இந்த விக்கிபீடியான்னு சொல்றது. அதன் கௌரி அவர் இல்லை. ஸோ விக்கிபீடியாவோட சைட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த விக்கிபீடியாவை நீங்கள் டிக்கிபீடியாவை ரீநேம் பண்ணினால் நான் உங்களுக்கு $1 billion ஆஃபர் பண்ணேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ $1 billion விக்கிபீடியாவா பொறுத்திருந்த பார்ப்போம் மேட். ஸோ விக்கிபீடியா தரப்பிலிருந்து எந்த கன்ஃபர்மேஷனும் இன்னும் வரல. ஸோ நாங்கள் இதை பார்ப்போம். $1 billion விக்கிபீடியா எடுத்துக்கொண்டு ரீநேம் பண்ணுவாங்களா அல்லது அவங்களோட கெத்தை வச்சுக்கொண்டு விக்கிபீடியாவில் இருப்பாங்களான்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் மேட்ஸ். என்னோட ஃபைனலி நம்மளோட சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கிறாரு. யாரா அந்த பையன் கேட்டாதீங்க. ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கண்டா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ கொண்டு வரேன், தயாராகிறேன். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் ஒரு 4-5 நியூஸ் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இதே மாதிரியான நிறைய நியூஸ் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், நோ ஷூஸ். ஸோ நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.